ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தமிழை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ட்ரிப்போட பேக்கேஜ் ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்புறமா ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னுட்டு. ரொம்ப நாளாக மேபி ஒரு 10 இயர்ஸாகவே ஷிர்டிக்கு போகணுன்ட்டு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் முடியல, பசங்க அது இதுன்னுட்டு அவ்வளோ லாங்கு எப்படின்ட்டு சும்மா ஆகிட்டோம். அதுக்கப்புறம் சடனாக எங்கள் ரிலேட்டிவ்ஸு இப்படி போகிறோம் வரீங்களான்னு கேட்டாங்க. சரி, எங்கிட்ட இந்த சம்மரில் எங்கேயாவது போகலான்ட்டு பிளானிங் இருந்துச்சு. சரி இப்படியே போகலான்ட்டு போனோம். ஃபுல் பேக்கேஜ் வந்து 8500. சாப்பாடு மட்டும் நம்மளுது, அவங்களது ரூமு, திரும்ப எங்கே சுற்றி பார்க்குறதுக்கு டிடி எல்லாம் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. சரி, ஏசி பஸ் தான், ஸ்லீப்பிங் பஸ் நல்லா இருந்துச்சு. ப்ராமிஸாக 2 o'clock மத்தியானம் எனக்கு ஆஃப்டர்நூன் 2க்கு பஸ் ஏறினது. காலையில் வந்து ஒரு 11:30 ஷிர்டிக்கு போயிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கான்ட்டு. ரூம் செம்ம இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டலு. ரூம் மட்டும் 5 கொடுக்கலாம், 5 ஸ்டாருக்கு 5 கொடுக்கலாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அந்த நீட்னஸ் ஆகட்டும், அந்த ஏசி ஃபேன், ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப வெயில். அப்போ ப்ராமிஸை சொல்லணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு போகிறவங்க எல்லாருக்கும் செப்பரேட் ரூம்ஸ்க்கு ஒரு கப்பலுக்கு ஒரு ரூம் பண்ணிவிட்டு தூங்கி எழுந்தது அப்படியே மூஞ்சி கூட கடவுளை. சரி ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டேன். பாத்ரூம் கூட அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஹாட் வாட்டரு எல்லாம் வசதியெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் காற்றோட்டமாக கூட இருந்துச்சு ரூம் வந்து. சரின்ட்டு இதெல்லாம் சரின்ட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஷெட்டுக்கு போகிறதுக்கு. சரி படுக்கலான்ட்டு சரி போய் படுத்ததாச்சு. சரி எழுந்து சாரியோடு ரெடியாகி என்னது கூட ஆச்சு. ரெடியானதோட ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் எப்படி இருக்கான்ட்டு. எனக்கு ஷிர்டி என்ன டெம்பிள் இல்லை, சாமி பார்க்க போகிறதில்ல, அதனால தான் ட்ரெடிஷனில் ரெடி ஆகலான்ட்டு சாரீ போட்டதாச்சு. அங்கெல்லாம் கொஞ்சம் ஷிர்டி டெம்பிள் கிட்டேலாம் மொபைல் அலோ இல்லை. ஸோ அதனால் அங்கே எதுவும் கொடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்த உடனே ஃப்ரீ சாப்பாடுக்கு பிரசாதத்துக்கு ஒரு டிக்கெட் தராங்க. அதை எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பாடெல்லாம் போட்டாங்க. கேசரி பாத்து, அப்புறம் ரொட்டி, இது குழம்பு அதெல்லாம் போட்டாங்க. சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குல்ல, இங்கே சாப்பாடு மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 75% எவ்வளோ ஆச்சு அவ்வளோ வேஸ்ட் பண்ணேன், ஃபுட் வேஸ்ட் பண்ணி சாப்பிட்டதாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சனி சிக்கந்தூர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 20 மினிட்ஸ் இருக்கலாம் அங்கே போகிறதுக்கு, சனீஸ்வர டெம்பிளுக்கு. அது சென்ட்ரல் இப்படி நிறுத்துகிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ராமிஸாக அந்த அவங்க பண்ணியிருக்கிற அந்த டெக்கரேஷன் கண்டு நிறுத்துகிறாங்க. ஏங்க அங்கே உடியால் இருக்குது. மேபி ஆல்மோஸ்ட் பசங்க ஆகட்டும் பெரியவங்க ஆகட்டும் ஒரு வாட்டி உட்காந்து எழுதலான்னு தான் தோணுது. சரி எல்லோரும் போய் ஒரு வாட்டி ஆடணும், சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆட்டி. அங்கே ஒரு இது குக்கும்பர் இருந்துச்சு, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ குக்கும்பரு அப்புறம் அந்த கரும்பு ஜூஸு எல்லாம் வாங்கி எல்லோரும் ஒரு கிளாஸ் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே போகணும். நான் காலையில் வந்து அங்கே ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா நைட்டு வர்றதுக்கு 10 ஆகிடுச்சி. சரி ஷிர்டிக்கு வந்திருக்கான்ட்டு ஒரு மெமோரி இருக்கட்டேன்னு எல்லோரும் அங்கே ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டோம். இது வந்து சனி சிகந்தூரில் பிடிச்ச ஃபோட்டோஸு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு டே வந்து அஜந்தா எல்லோரோ காலையில் 6 o'clock விட்டதாச்சு இங்கே போகிறதுக்கு. 5 o'clock எழுந்து குளிச்சுட்டு அப்படி ஏறி உட்காந்ததான் போகிறதுக்குள்ளே 12:30 1 ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப வெயில். போனோம். அங்கே வந்து வெறும் கேவ்ஸ் தான். ராஷ்ட்ரோ கூட்டர்ஸ் தெரியும் எனக்கு, ரெஜிஸ்டர் படித்தவங்களுக்கெல்லாம் 5 years எகோ கட்டிருக்கிறது ஒரே ஒரு ஸ்டோன்லேயே அவ்வளோ. ஆனால் மெயின் இங்கே வந்து என்னென்னா புத்தாஸ் தான் மெயினாக எழுதி வச்சுக்கிட்டு அவங்க தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு மொத்தமாக 26 இருக்குது, டோர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டோர்லேருந்து 26 டோர் வரைக்கும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் புத்தன் தான் இருக்கும். ஆனால் என்னென்னா லாஸ்ட்டு அந்த 26 இது இருக்குல்ல, அங்கே பார்க்கணுன்னா வெறும் புத்தாஸு தான். அப்புறம் இது போகிற வழியில் எடுத்தது. ஏன்னா அங்கே டிடி போகுது, அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் போகணும். பஸ் ஃபேர் வந்து ஒருத்தருக்கு 30 rupees. பாருங்கள் நல்லா இருக்குல்ல, இந்த பிளேஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. கேட்டால் அவங்க 200 300 சொல்கிறாங்க, சின்னது 50 சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்து கேட்கணும், கேட்டால் தராங்க. அவங்க கேட்குற அமௌண்ட்டே தரக்கூடாது, ஓவராக சொல்லிடுறாங்க. நீங்கள் எங்கே போனாலும் அவ்வளோதான். ஏன்னா இப்படி தான் இந்த ஷிர்டியில் போனால இங்கே 800 வாங்கினாங்க பூஜை சாமானுக்கு. ஆனால் அதில் இருக்கிற பூ மட்டும் நீ எதுவும் தொடலை, அவங்க நமக்கே கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் இனிமேல் ஷிர்டிக்கு போனாங்கன்னா பூ மட்டும் வாங்கிட்டு போங்க. 10 ரூபாய் விற்றுட்டு இருப்பாங்க, பூ மட்டும் தான் எடுத்துகிட்டு போங்க. ஷிர்டியில் அந்த பிஸ்கெட்டு அந்த டீ இன்னும் அப்படியே இருக்கேன். நாக்கில் டீ அவ்வளோ நல்லா இருந்துச்சு ப்ராமிஸாக. அப்புறம் அந்த சனி சிகந்தூர் அங்கேயும் பூஜை சாமானுக்கு 500 வாங்கினாங்க. ப்ராமிஸை தெரியாதவங்க போயிட்டாங்க. நான் அவ்வளோ என்ன பண்ணுறது, பய வேறு வைக்கிறாங்க. வாங்கணும் டீச்சர் வாங்கிட்டாங்க. இனிமேல் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நான் இப்போது ஒரு வாட்டி போகிறோம் இல்லைன்னுட்டு தான் பண்ணுறது.
இது வந்து பாரு எழுதிருக்கு அஜந்தா பிளேஸு. நல்லாயிருக்கு. வெயில் அதனால் தலைக்கு பட்டை கட்டிக்கிட்டு சரின்னு போனதாச்சு. ரொம்ப ஒன்றும் லாங் இல்லை, பட் என்னென்னா ரொம்ப வெயில். ஸ்லிப்பரெல்லாம் போடாமல் போக முடியாது, அவ்வளோ கால் இதாகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ரூமு. இப்படி தான் இருக்குது, ஃபுல்லு இருட்டாக இருக்குது. அவங்க லைட்ஸ் எல்லாம் விட்டுட்டு சென்டரில் வந்து புத்தா. நீங்கள் எங்கே போனாலும் டிஃப்ரெண்ட்டாக புத்தா இதுதான் இருக்குது, பிக்சர் தான் இருக்குது. ஃபைனல் அந்த 26 சொன்னதுனால அந்த 26 ரூமில் இந்த 25th ரூம்லலாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த 26th ரூமில் ஒரே ரூம்லேயே பார்க்கலாம். நம்ம அவங்க படுத்துட்டு இருக்கிறது, உட்காந்துட்டு இருக்கிறது, நின்றுட்டு இருக்கிறது, அப்புறம் 2 பக்கத்தில் அவங்க 2 பொண்டாட்டிங்க, அப்புறம் ஃபுல்லு புத்தன் தான் இருக்குது. ப்ராமிஸ் அது எப்படி தான் 5 years ஏகோ. இப்போ அது கொஞ்சம் சயின்ஸ் இதாக இருக்குது, டெக்னாலஜி இதாக இருக்குது, பண்ணிடுறாங்க. அப்போ எப்படி பண்ணியிருக்கலாம். சரி கீழே வந்து சாப்பாடு கூட சாப்பிட்டதாச்சு. இது பஸ்ஸில் போகும்போது சும்மா எல்லோரும் ஒரு தொப்பி ஒரு கண்ணாடி வாங்கி இந்த 2 தொப்பியை 2 கண்ணாடி எல்லோரும் போட்டு ஒரு வீடியோ எங்கள் அஜ்ஜி இது டான்ஸ் ஆடினது ஒரு ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சதாச்சு. நான் போட்டுக்கிறேன்ட்டு என் ஹஸ்பண்ட் வா நாங்கள் ஒன்று ஃபோட்டோ பிடிச்சிக்கலான்ட்டு இங்கே கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ பிடிச்சாங்க. பாரு புத்தா தான் இருக்குது மெயினாக. இதெல்லாம் எங்கள் இது ஒரு குரூப் ஃபோட்டோ வேணுன்ட்டு அங்கே நின்றுட்டு பிடிச்சிக்கிட்டோம். நான் அதை நானே ஹஸ்பண்ட் போட்டுக்கிட்டு ஃபாரின்ஸ்காரங்க மாதிரி இருக்கல பார்க்குறதுக்கு. இந்த ஃபோட்டோஸ் பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபுல்லு புத்தாஸ் தான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்குங்க. அங்கெல்லாம் ஆட்டி கழிச்சு அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பாருங்க. அப்போவே அந்த டாப்பு, அந்த ஒங்கி, அந்த கம்மல் அதெல்லாம் இருக்குது அப்போவே. நான் வந்து வெறும் ஒரு புத்தன் தான் வாங்கினேன். அவங்க 200 சொன்னாங்க. நான் எனக்கு 100 rupees கொடுத்து எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. சரின்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தான் வீடியோ பிடிச்சேன். நல்லா இருக்குல்ல இது? 100 rupees வர்த்தான்னு தோணுதான் தெரியல எனக்கு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த புத்தா வாங்கினது வீட்டில் வச்சேன் நல்லதான்னுட்டு. ஆனால் இன்னும் அப்படி வச்ச இடத்துலையே இருக்குது. இன்னும் பூஜை கூட போடல, எடுத்து நல்லா நாள் பூஜை போடணும். நாளைக்கு பார்க்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் போயிருந்தோன்னே எங்கள் அத்தா அம்மாவும் அவங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி நெக்ஸ்ட்டு போனது நாசிக். அதோடது 6 மணிக்கு கிளம்பியாச்சு. நாசிக்கில் பார்த்திங்கன்னா மெயினாக அங்கே கொஞ்சம் இந்து டெம்பிள்ஸ் இருக்குது. சிவா தான் மெயின் அங்கே. அப்புறம் எல்லோரா போயிருந்தோம் கைலாச டெம்பிள். ஆனால் அது நைட் ஆனது நம்ம எது வீடியோவில் பிடிச்சிக்க முடியல. இங்கே போய் லக்ஷ்மண தீர்த்தா டெம்பிள், சீதா டெம்பிள், சிவன் டெம்பிள் இதெல்லாம் பார்த்து வந்துச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிச்சு? எங்கள் ஓவரால் ட்ரிப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸே போக மாட்டேங்குது, என்ன தெரியுது. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.